இது ஒரு நாயன்மாருடைய கதை. இந்த கதையினுடைய சுருக்கத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லுகிறேன். பசுமாட்டுக்கு பில்லு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. அந்த பசுமாடு இறந்து போகுது. இந்த பூஜைகள் வருடா வருடம் நடந்து கொண்டிருந்தாலும் மிக சிறப்பான ஒரு அம்பாள். நிறைய பேருக்கு குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி. சிவபெருமான் தன்னுடைய ஆக்ரோஷத்தால் ஏற்பட்டது தான். அதனால தான் அம்பாள் கோச்சிக்கிட்டு மயானத்துக்கு போறா. ஏன்னா சுடலையாண்டி அப்படின்ற பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சுடலையாட்டி அப்படிங்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமான் தான். ஏன்னா அவன் தான் சுடலையில் உட்காந்துருப்பான். அப்புறம் எதுக்கு அம்பாள் போறா அப்படின்னு கேட்கலாம். எப்பொழுதுமே வீற்றிருக்கக்கூடியவர் சிவபெருமான் தான் சுடலையில். அந்த சுடலையில் வீற்றிருக்கிற பொழுது ஒரு சர்ச்சையினால அம்பாள் என்னாலும் அதை செய்ய முடியும், அந்த சுடலை பூஜைகளை என்னாலும் செய்ய முடியும் அப்படின்னு போய் தான் இந்த மயான கொள்ளை அப்படிங்கிற நிகழ்வு நடைபெறுகிறது. இந்த 2 நிகழ்வுகளிலும் சிவராத்திரி அன்று 4 கால பூஜைகள் அப்படின்னு சொன்ன முன்னாடியே, இந்த 4 கால பூஜைகள் ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு புஷ்பங்கள் சாத்தலாம். அதை பற்றி விபரமாக உங்களுக்கு சொல்கிறேன். உங்களால் முடிந்த அளவு சிவபெருமானுடைய திருக்கோயிலுக்கு சென்று இந்த புஷ்பங்களை அளித்து இந்த அபிஷேக பொருட்களை கொடுத்து வழிபாடு செய்யுங்கள். முதல் காலத்தில் பார்த்தீங்கன்னா 108 சங்காபிஷேகங்கள். முதல் காலத்தில் 108 சங்கினால் பூஜைகள் செய்யப்பட்ட இந்த 108 சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கு பஞ்சகவ்யம், முதற் காலத்தில் பஞ்சகவ்யம் அபிஷேகம், சந்தனம் பச்சை கற்பூரம் இதை கலந்து அபிஷேகம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சந்தனத்தூள் போட்டு தூபம் காண்பிக்கிறது சந்தனத்தூள்னால. நெய்வேத்தியம் என்ன பிரசாதம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்பொங்கல், உத்கான்னம்னு சொல்லக்கூடிய வெண்பொங்கல் பிரசாதம் போடுவாங்க. வஸ்திரம், சிவபெருமானுக்கு அணிவிக்கக்கூடிய வஸ்திரம் சிகப்பு வஸ்திரம், அவருக்கு சாத்தக்கூடிய புஷ்பம் வில்வம், அரளிப்பூ, செவ்வரளி. இது முதல் காலத்தில் இந்த செவ்வரளி பூவும் வில்வமும் சாத்தி பூஜை செய்தோமையானால் முதற் காலத்தினுடைய பலன்கள் நம்முடைய வாழ்நாளில் முதலில் இருக்கக்கூடிய வயதுகளில் இதையே 4 பிரிக்கலாம். நம்மளுடைய வயசையே 4 பிரிக்கலாம். இந்த 4 வயசில் 25 வருஷம் நம்ம வாழறோம். இந்த 25 வருஷம் வாடுகின்ற பொழுது 25 வயசு வரைக்கும் செய்யக்கூடிய பாவங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா நம்முடைய செயல்பாடுகள், நம்ம படிப்பறிவு இல்லாமல் செய்கின்ற தவறுகள் தான் அதிகமாக இருக்கும். அதனால் இதையெல்லாம் போக்கக்கூடியது இந்த முதற்கால பூஜைகள். முதற்காலத்தில் பூஜை செய்தோமேயானால் நம்முடைய வாழ்க்கையினுடைய முதற்படியை எடுத்து வைக்கலாம். நமக்கு கஷ்டங்கள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். அந்த கஷ்டத்திலிருந்து நிவர்த்தி ஆகணும் அப்படின்னா இந்த முதற்கால பூஜையில் கலந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 2வது காலம். 2வது காலத்தில் 48 சங்காபிஷேகங்கள், இல்லை 48 கலசம் வைக்கலாம். இது சிவன் கோயிலில் பெரிய பெரிய கோயிலில் தான் பண்ண முடியும். சின்ன கோயிலே நீங்கள் 48 கலசம் வைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த கோயிலுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றாற்போல், அந்தந்த கோயிலுடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றாற்போல் நாம் மாறிக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சிவ ஆலயங்களிலும் ஒவ்வொரு சம்பிரதாயங்கள் இருக்கும், அந்த கோயிலுடைய பழக்க வழக்கங்கள் இருக்கும். அதற்கு ஏற்றாற்போல் நாம் இறைவனை வழிபாடு செய்ய வேண்டும். 2வது காலத்தில் பஞ்சாமிர்த அபிஷேகம், தேன் அபிஷேகம், அகில் கஸ்தூரி இதால் தூபமிடலாம். குங்குலியம்
இந்த 2வது காலத்தில் குங்கிலிய நாயனார்னு ஒரு நாயனாரே இருந்தார். குங்கிலியத்தினால் சிவபெருமானுக்கு தினமும் சாம்பிராணி அந்த தூபமிட்டு அதன் மூலம் சிவபெருமானுடைய பாதத்தில் சரணாகதி அடைந்தவர்களும் இருக்கிறார்கள். அதில் ஒருத்தர் தான் குங்கிலிய நாயனார். இந்த குங்கிலியத்தை சாம்பிராணியோட கலந்து தூபமிடலாம். அடுத்தது பாயாசான்னம், ரத்தகுல பாயசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பாயாசான்னம் அப்படின்னா பாயசம். 2வது காலத்தில் பாயசம் நைவேத்தியம் செய்து மஞ்சள் வஸ்திரம் தரித்து தாமரை மலர்களினாலும் துளசி வில்வத்தையும் துளசியும் சேர்த்து அர்ச்சனை செய்யலாம். இந்த துளசி பார்த்தீங்கன்னா சிவராத்திரி அன்னைக்கு மட்டும்தான் நீங்கள் துளசியும் தாழம்பூவும் சிவபெருமானுக்கு சாத்தலாம். அதனாலாம் சாத்த முடியாது. சிவபெருமானுக்கு துளசியும் தாழம்பூவும் சிவராத்திரி அன்னைக்கு சாத்தலான்னு ஒரு சட்டம் இருக்குது. மற்ற நாள்லாம் சாத்த முடியாது. துளசியும் வில்வமும் சேர்த்து 2வது காலத்தில் பூஜை செய்யலாம். அடுத்தது 3வது காலம், முக்தியை தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். இந்த 3வது காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப விசேஷமான ஒரு காலம். லிங்கோத்பவருக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க 3வது காலத்தில். இந்த 3வது காலத்தில் தான் தாழம்பூ. இந்த தாழம்பூனுடைய கதை எல்லாருக்குமே தெரியும். மேலிருந்து வருகின்ற பொழுது சிவபெருமானுடைய ஜடையிலிருந்து வரும் பொழுது பிரம்மாவுக்காக பொய் சொல்லிய தாழம்பூ. அதனால சிவபெருமான் தாழம்பூவே வச்சுக்க மாட்டார், தாழம்பூ மட்டும் வச்சுக்க மாட்டார். பொய் சொல்லக்கூடாது சிவபெருமான்கிட்ட அப்படின்ற ஒரு சம்பிரதாயம். அதற்காகவே இந்த தாழம்பூவை ஒதுக்கி வைத்தவர். இந்த 3வது காலத்தில் 25 சங்காபிஷேகங்கள், இல்லை 25 கலசம் வச்சு அபிஷேகம் பண்ணலாம். தேன் அபிஷேகத்துக்கு தேன் 3வது காலத்திற்கு, சந்தனம், பச்சை கற்பூரம், அகில், கஸ்தூரி, தக்கோலம், குங்குமப்பூ இவையெல்லாம் கலந்து அவருக்கு நெத்தியில சந்தன பொட்டு அதை வைக்கலாம். அகில், இந்த அகில்னால அகில் கட்டையை போட்டு அதுல தூபம் காமிக்கிறது 3வது காலம். 3வது காலத்தினுடைய சர்க்கரை கலந்த அன்னம், சர்க்கரை பொங்கல், எள்ளு சாதம். 3ஆம் காலத்தில் எள்ளு சாதம் நைவேத்தியம் செய்யணும். வெள்ளை மலர்களால், ஜாதி மல்லி போன்ற வெள்ளை மலர்களால் பூஜை செய்து அருகு தாழம்பூ, அருகம்பில் தாழம்பூவினால் சிவபெருமானுக்கு புஷ்பங்கள் சாத்தி வழிபாடு செய்யலாம். 4வது காலம் 15 சங்காபிஷேகங்கள். இந்த 4வது காலத்தில் தான் இந்த 3 காலத்தினுடைய பிரசாதங்களையும் சண்டிகேஸ்வரருக்கு வைத்து பூஜை செய்து 4வது காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது சண்டிகேஸ்வரர் வழிபாடு. இது ரொம்ப முக்கியம். இந்த சண்டிகேஸ்வரர் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் போனீங்கன்னா முதல் காலம் பார்த்துட்டு 2வது காலம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துடுவீங்க, தூங்கலாம். இந்த வாட்டி சனிக்கிழமை வருது, ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள். அதனால் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறையாக இருக்கிறதுனால எல்லாரும் சனிக்கிழமை கண் விழித்து சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள். 4வது காலம் கரும்பு சாறு. இந்த கரும்பு சாறுலையும் பார்த்தீங்கன்னா கலப்படம் பண்ண முடியாது. கலப்படம் இல்லாத பொருட்களை வாங்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யுங்கள். கரும்பு சாறு, சந்தனம், கஸ்தூரி, கிராம்பு, பச்சை கற்பூரம். இந்த கிராம்பு பச்சை கற்பூரம் போட்டு சுவாமிக்கு பூஜை பண்ணுறது. சுத்தான்னம், மகாநைவேத்தியம், வெறும் சாதம், பருப்பு, நெய். இது சுத்தான்னம்னு பேர். இந்த சுத்தான்னத்தை நைவேத்தியம் பண்ணுறது. பச்சை வஸ்திரம், பச்சை கலரில் வஸ்திரம் உடுத்தி நந்தியாவட்டை பூ, நீலோத்பலம், தாமரைப்பூ மாதிரியே இருக்கக்கூடிய நீலோத்பலம் மிக சின்னதாக இருக்கும். இந்த நீலோத்பலமும் சுவாமிக்கு சாத்தி வழிபாடு செய்தோம் அப்படின்னா
சிவராத்திரி அப்படிங்கிறது மிக சிறப்பாக இருக்கும். 4 காலங்களில் பூஜை செய்தால் பல நன்மைகள் கிடைக்கும் என்பது உறுதியாகும். அனைவரும் சிவராத்திரி வழிபாடு செய்து இந்த பிரசக்தி விநாயகர் கிண்டி லேபர் காலனியில் இருக்கக்கூடிய இந்த பிரசக்தி விநாயகர் ஆலயத்திலே பிரதோஷ காலங்களில் மாதந்தோறும் பூஜைகள் நடைபெறும். அந்த வருகின்ற சனிக்கிழமை சனி பிரதோஷம் அன்றைய தினம் மாலை 6 மணி அளவிலே இந்த கிண்டி லேபர் காலனி இருக்கக்கூடிய பிரசக்தி விநாயகர் ஆலயத்திலே சிறப்பாக பூஜைகள் நடைபெறுகிறது. நீங்களும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய கோவில்களுக்கு சென்று சிவனை வழிபாடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி.